பேஜ் நம்பர் சொல்லுங்க கண்ணா. So, on adjustment of interest accrued on security deposit in consumers bill இருக்கு இல்லையா, இது இந்த என்ட்ரி தானே ஏன் சேல்ஸ் டர்ன் ஓவருக்கு வந்து கிரெடிட் பண்றாங்க அப்படின்ட்டு. கரெக்டா? ஆக்சுவலா எலக்ட்ரிசிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ளையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட புக்ஸ்ல வந்து இந்த சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டியே சேல் மாதிரி தானே கண்ணாகுது. கரெக்டா? நம்மளுக்கு கஸ்டமருக்கு வந்து சேல் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு சேல் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவோம், when I'm going to selling it என்ன பண்ணுவோம், என்ன லைக் ஐம் செல்லிங் கூட்ஸ் டு கீர்த்தனா என்ன என்ட்ரி போடுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் இல்லையா. ஸோ பிகாஸ் த டிரான்சாக்ஷன் இஸ் எனக்கு இருந்த ஒரு பொருளை நான் வந்து சேல் பண்றேன். அதே மாதிரி தான் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து இபி எண்ட்லேருந்து நம்மளுக்கு சப்ளை பண்றாங்க, தேர் செல்லிங் இட். அதனால இந்த சேல்ஸ் டர்ன் ஓவர்ல போடுது. ஓகே, ஏன் வந்து டெபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணிருக்காங்கன்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஆக்சுவலா ப்ரொவிஷனே கிரியேட் பண்ணல அப்படின்னா நார்மல் என்ட்ரி எப்படி இருந்திருக்கும்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் டர்ன் ஓவர் இப்படிதான் என்ட்ரி இருக்குங்கண்ணா. ஓகே, ஆனா just because the provision is being created, it is interest expense account debit to interest accrued on security deposit account அந்த மாதிரி. On adjustment of interest accrued on security deposit in consumers bill வந்து interest accrued on securities deposit account debit to sales cancel பண்றோம். இது அப்படி ஒன்ஸ் வந்து இது வந்த உடனே அந்த செக்யூரிட்டி டெபாசிட் லைவா கன்சியூமர் பில் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த இதை வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்றாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் சேல்ஸ் செக்யூரிட்டி டெபாசிட் அக்கௌண்ட்டை வந்து சேல்ஸ்க்கு பண்ணா, பிகாஸ் இட் இஸ் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் அ சேல் இல்லையா உங்களுக்கு, அதனால கிரெடிட் பண்றாங்க. ஓகேவா? குட். இப்போ நிறைய செட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரேட்ஸ்லாம் இருக்குடா. லேண்ட் அண்டர் லீஸுக்கு வந்து 3.34, மற்றது எல்லாத்துக்குமே அசட்ஸ் பர்ச்சேஸ் நியூக்கு வந்து 5.28%. டெம்பரரி எரெக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு, ஓகேவா, அதுக்கு வந்து 100% வரும் டெம்பரரி எரெக்ஷன்ஸ்க்கு. அது மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும் செல்லம். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு 2-3 டைம்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். அதான் நான் ஆனால் ஜஸ்ட் மாதிரி இங்கே போட்டிருக்கேன். ஐடி எக்யூப்மெண்ட்னா 15, இது 4 9.5, இது 3 வந்து 6.33, லேண்ட் அண்டர் லீஸ் வந்து 3.34 இப்படி பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஹவு டு கால்குலேட் வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இது நான் சொல்லிட்டேன்ல, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் லேண்ட் அண்டர் ஃபுல் ஓனர்ஷிப் அதை மைனஸ் பண்ணிடணும். ஓகே, லேண்ட் அண்டர் ஓனர்ஷிப்பை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது அதான் இந்த வேல்யூ. இந்த வேல்யூக்கு இவ்வளோனா 100க்கு எவ்வளோ, இது 6.74% மாத்திட்டீங்களா? குட். இல்லஸ்ட்ரேஷன் 23 சொல்லுங்க கண்ணா. ஓகே சொல்லலாம்.
Consider the following information provided by XYZ Power Supply Company Limited. Gross opening equity 3000 as on 1/4/2023. Adjustment in opening equity வந்து nil. See, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நான் போட்ட பைசாக்கு நான் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோட இது என்னன்னா ஓப்பனிங் ஈக்விட்டி. ஓகே, அதுலேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இன் ஓப்பனிங் ஈக்விட்டி, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் டியூரிங் த இயர் வரும். அது வந்து உங்களுக்கு வந்து நெட் ஓப்பனிங் ஈக்விட்டி. அதில் இந்த வருஷம் ஏதாவது ஈக்விட்டி நான் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிப்பேன். இல்லை டீகேபிட்டலைசேஷன் ஆகுது அப்படின்னா, அதாவது என்னோட ஈக்விட்டி அமௌண்ட்டே வந்து கம்மியாகிறது அப்படின்னா டிக்ரீஸ் டியூ டு டீகேபிட்டலைசேஷன் டியூரிங் த இயர். அப்புறம் லெஸ் வந்து டிக்ரீஸ் டியூ டு ரிவர்சல் டியூரிங் த இயர் பீரியட், டிக்ரீஸ் டியூ டு ரிவர்சல் டியூரிங் த இயர் ஆர் பீரியட், அண்ட் இன்க்ரீஸ் டியூ டு டிஸ்சார்ஜஸ் டியூரிங் த இயர் ஆர் பீரியட். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் இன் ஈக்விட்டி, டிக்ரீஸ் இன் டீகேபிட்டலைசேஷன். ரிவர்சல் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து லெஸ் பண்ணிடணும், டிஸ்சார்ஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஆட் பண்ணிடணும். ஸோ நெட் க்ளோசிங் ஈக்விட்டி கிடைச்சிரும். இப்போ வந்து இந்த சம் பாருங்களேன். ஸ்டெப் 1 இது வந்து ஃபார்மேட் பேஸ்டு சம்மு. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் ஓப்பனிங் ஈக்விட்டி, அடுத்தது லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் ஓப்பனிங் ஈக்விட்டி. அது மூலமா என்ன வரும், அட்ஜஸ்ட்மெண்ட் டியூரிங் த இயர். அதுக்கப்புறம் வருது வந்து நெட் ஓப்பனிங் ஈக்விட்டி. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் லைன் கணும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் ஈக்விட்டி, அடிஷன்ஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க கண்ணா. ஓகே, லெஸ் டியூ டு டிக்ரீஸ் இன் ஈக்விட்டி. இது வருமா, இங்க இங்க வந்து ஒரு லெஸ் டியூ இன்க்ரீஸ் டியூ டு டிஸ்சார்ஜஸ், ஈக்விட்டியும் இன்க்ரீஸ் டிஸ்சார்ஜஸும். அப்புறம் அதே மாதிரி டிக்ரீஸ் இன் ஈக்விட்டி அண்ட் டியூ டு ரிவர்சல்ஸ். இது வந்து நெட் க்ளோசிங் ஈக்விட்டி. அப்புறம் பாருங்க கண்ணா, இங்கேருந்து ஆவரேஜ் ஈக்விட்டி. ஈக்விட்டினா என்னடா, கேட்க மறந்துட்டேன். ஈக்விட்டினா என்ன, ஈக்விட்டினா கேபிட்டல். கரெக்ட், மித்ரா ஜாயின். ஓகே, சரி, ஈக்விட்டினா கேபிட்டல். கரெக்ட் கண்ணா. அதாவது நான் இவ்வளவு போட்ட கேபிட்டலுக்கு நான் எனக்கு என்ன லாபம் பார்க்குறேன். அப்போ ஆர்ஓஇ எவ்வளோ, 18% அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் 40,000 வருதுன்னு வச்சுக்கோங்க கண்ணா. ஸோ ஆர்ஓஇ என்ன
40,000 into 18% அப்படி வரும். புரியுதா? ஸோ இப்போ இந்த சம் பாருங்க செல்லம். கிராஸ் ஓப்பனிங் equity 3,000. அட்ஜஸ்ட்மெண்ட் இன் ஓப்பனிங் 0. அட்ஜஸ்ட்மெண்ட் டியூரிங் த இயர் ஒன்றும் கிடையாது. அப்போ this so 3,000. அடுத்தது increase in equity during the year 500. அப்புறம் decrease எதுவுமே கிடையாது. increase during dischargesம் எதுவுமே கிடையாது. அப்போ this plus this minus this. அப்போ என்னோட average equity என்ன? 3,000 opening plus closing எவ்வளோ இது? ஸோ 6,500 divided by 2. ஓகேவா? இதுல 18%. அப்போ this into this என்ன? ஸோ 585. புரிஞ்சுதாடா? ஏதாவது டவுட் இருக்கா? இந்த க்ளோசிங் ஈக்விட்டி இருக்குல்ல கண்ணா, this will go as a opening equity again. அப்படி பண்ணி 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 4,000. ஆ அப்புறம் 4,000 will again go as இது. திருப்பி 4,500 will go as opening equity for next year. 5,000. இப்படி நீங்க 5 years வந்து போடுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? இது இயர் 1 போட்டிருக்கேன். இயர் 2ல இருந்து நீங்க போடுறீங்களா? பட் இதுதான் ஃபார்மேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஃபார்மேட். டைப் 2 ப்ராப்ளம் சொல்லும். ஓல்டு சிலபஸ்ல 2 வாட்டி வந்திருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் illustration 24. இங்க பாருங்க. From the following information, calculate the return on equity. Date of commercial operations of COD, approved opening capital as on so and so, details of allowed additional capital வந்து first year, second year, third year, rate of return on equity 15.5%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினாலே என்னன்னு புரிஞ்சுட்டு இல்லையா? என்ன போடுறோமோ அதுக்கு வந்து அதுக்கான ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்க்கறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷால் பி கம்ப்யூட்டட் த பேஸ் ரேட் ஆஃப் 15.5%. இப்போ தெர்மல் ஜென்ரேட்டிங் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணா. அப்போ வந்து 15.5%. இல்லை எனக்கு வந்து ஹைட்ரோ ஜென்ரேட்டிங் சாரி ஸ்டோரேஜ் டைப் ஹைட்ரோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்னா 16.5%. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லுமா. தெர்மல் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனுக்கு 15.5%. ஸ்டீரியோ ஸ்டோரேஜ் டைப் ஹைட்ரோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்க்கு 16.5%. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அதே தான் ஃபார்மேட். கிராஸ் லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நெட் ஓப்பனிங் இது. அப்புறம் இன்க்ரீஸ் இன் இது, டிக்ரீஸ் எதுவுமே இல்லை, டிக்ரீஸ் எதுவுமே இல்லை, ஆட் இல்லை. ஸோ நெட் கிடைச்சிருத்தா ஆவரேஜ் என்ன? 4,50,000 பிளஸ் 4,80,000. ஸோ இதோட ஆவரேஜ் என்ன கிடைக்கும்? 4,65,000. அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க 15.5% போட்டிங்கன்னா 72075. ஓகேவா? இவ்வளோதான் சொல்லுமா. இதான் இந்த சம். இதுவும் ஹோம்ஒர்க் போட்டுறீங்களா? டைப் 2 ப்ராப்ளம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. குட். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கேபிட்டல். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கேபிட்டல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கேபிட்டல்லாம் என்ன அர்த்தம்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கேபிட்டல்ன்றது என்னன்னா, நான் வந்து ஏதோ தெர் இஸ் எலக்ட்ரிசிட்டி அவங்க எண்ட்லேருந்து ஏதோ கவர்மெண்ட்லேருந்து லோன் வாங்குறாங்க. என்ன அந்த லோன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இவங்க லோன் வாங்கும்போது நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஜென்ரலாக வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் லோன் போர்ட்ஃபோலியோ ஆஃப்டர் ப்ரொவைடிங் அப்ராப்ரியேட் அக்கௌண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலைஸ்டு. Interest on loan shall be calculated on the normative average loan of the year by applying the weighted average rate of interest. இது ஒரு சம் வருங்க, நான் பின்னாடி அதை வச்சு நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னடா கீர்த்தனா நந்தனா சொல்லுங்க. சூப்பர் செல்லம். அசட் இல்ல இல்ல
ஆ ஆ ம். ஆ கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் liabilities. கரண்ட் அசெட் என்னலாம்? வெரி குட். கேஷ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், டெட்டாஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், ஸ்டாக், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கரெக்டா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்ற கான்செப்ட் எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, லைக் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஜென்ரலா இந்த மீட்டிங் கரண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல என்னால எவ்வளவு தூரம் கரண்ட் லயபிலிட்டியை மீட் பண்ண முடியும் கரண்ட் அசெட்டை வச்சு அப்படின்னு பண்றது தான் கரண்ட் ஒர்க் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்போவுமே shall be on a normative basis and shall be considered as the bank rate as on 1/4/2023 or as on 1st April of the see 1/4/2023ல வந்து என்ன ரேட் இருக்கோ அதை தான் எடுத்துப்பாங்க நார்மலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். கன்சிடர் த ஃபாலோயிங் எஸ்டிமேட்டட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை XYZ பவர் சப்ளை ஓகே ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. காஸ்ட் ஆஃப் கோல்டு 2000 பர் இயர்க்குன்னா காஸ்ட் ஆஃப் செகண்டரி ஃபியூவல் ஃபர்ஸ்ட் இயர்ல பர் இயர் வந்து 200, ஃபர்ஸ்ட் 2 வருஷம், மூணாவது வருஷத்துலேருந்து 5வது வருஷம் 300. சம் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அது வந்து மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல 250, அடுத்த 3 to 5 years 350. மெயின்டெனன்ஸ் பாஸ் வந்து 100 பர் இயர்ஸ் வந்து 100 கொடுத்துருக்காங்க. ரிசீவல்ஸ் பர் இயர் வந்து 1800. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி காமிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன மாதிரி கம்பெனி? பவர் சப்ளை கம்பெனி கண்ணா. ஓகே, காஸ்ட் ஆஃப் லிக்னைட் 200, மெயின் செகண்டரி ஃபியூவல் எவ்வளோ ஒரு இயர்க்கு 200, ஃபியூல் காஸ்ட் எதுவும் இல்லை, ஃபியூல் ஸ்டாக் எதுவுமே இல்லை. எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு சொல்றோம்? 250, இங்க வந்து 100. அப்போ என்னோட டோட்டலா ரிசீவபிள்ஸ் எவ்வளோ, அதாவது வரவேண்டிய அமௌண்ட் 1800. அப்போ என்னோட ரிசீவபிள்ஸ் இது எல்லாமே என்னோட இந்த ரிசீவபிள்ஸ் இந்த ஸ்பேர்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி பண்ணீங்கன்னா என்ன வரும்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வரும். ஓகேவா? எனக்கு இருக்கிற என்ன சொல்றது அசர்ட் மைனஸ் என்னோட கரண்ட் லயபிலிட்டிஸ் போக என்ன வருது? ஒர்க்கிங் கேபிட்டல் 4350 வருது. சரி, நம்ம கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் பண்றோம்ல, ஆனா இங்க அதுக்கான நீடே கிடையாது கண்ணா. எல்லாத்தோட காஸ்ட் அப்படியே கரெக்டா கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே, அப்படியே ஜஸ்ட் யூ வில் ஹாவ் டு ஆட் இட் லைக். இப்போ நான் ஐ வில் டெல் யூ த ஃபார்மேட். காஸ்ட் ஆஃப் கோல் இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. காஸ்ட் ஆஃப் செகண்டரி ஃபியூவல், அப்புறம் ஃபியூவல் காஸ்ட் லிக் எல்லாமே ஃபார்மேட் பேஸ் தான்டா. இப்போ நீங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம். இது புக்ஸ் சம்ரா. இல்ல இதெல்லாம் புக்ஸ் சம். ஆனா அப்படியே ஃபார்மேட் கேட்பாங்க கண்ணா.
இந்த சம் அப்படியே வரும், அப்படியே இந்த சம் வரும். நம்ம ஞாபகம் இருக்கா ரிபேட் டிஸ்கவுண்டட் படிச்சோம், ஞாபகம் இருக்கா பேங்கிங்ல? அது இந்த சம் அப்படியே வந்திருக்கு பாருங்க. அதே சம் அப்படி. இது எல்லாமே புக் சம் தான் சொல்லும். ஒண்ணு இது கேட்பாங்கடா, இல்லனா ஒண்ணு வரும், இல்ல பேங்கிங் வரும். பேங்கிங் ஒண்ணு 7 மார்க் கேட்பான், இபி ஒரு 7 மார்க் கேட்பான். இல்ல பேங்கிங் 7 மார்க் கேட்பான், இன்சூரன்ஸ் 7 மார்க் கேட்பான். இது இன்சூரன்ஸ் சம்ம. இப்போ நம்ம பாக்குறது இன்சூரன்ஸ் அப்படியே புக்கு சம்ம. செல்லம் பாத்தீங்களா? 7 மார்க் அதே சம்ரா. அது அப்படியே கேட்பான் பாருங்க, அப்படியே புக்ல இருந்து கேட்பான் பாரு. 2000 பரி. ஆமா, அப்படியே சம் கேட்பான், அப்படியே கேட்பான்டா. போன வாட்டி அப்படியே புக்ல இருந்துடா 45 மார்க் அப்படியே புக்ல இருந்து வந்தது. கார்பரேட் அக்கவுண்டிங் அப்படியே 45 மார்க். 50 மார்க் தானே பேப்பரே. கார்பரேட் அக்கவுண்டிங். ஆடிட்டிங் புக் பேக் அப்படியே வந்தது. அப்படியே அப்படியே கேட்பான். இந்த புக்லாம் நீ பார்த்தனா அப்படியே புக்ல இருக்கிற சம் இருக்கும். சி ஒரு ரெண்டு ஒரு விஷயம் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிப்பானே தவிர அதே மாதிரியே இருக்கும். ஒண்ணுமே புக்கு சம். தியரிட்டிக்கல் வேல்யூ அக்கவுண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல பின், அந்த சம் இது. அந்த சம். சி ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுல வந்து இந்த மாதிரி சினாரியோஸ் மட்டும் லைட்டா ஏதோ சேஞ்ச் ஆகலாம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், கார்பரேட் அக்கவுண்டிங்ல மினிமம் 20 டு போன வாட்டி அந்த மாதிரி வந்தது 45 மார்க்ஸ்க்கு. மினிமம் நான் சொல்றது 20ல இருந்து 25 மார்க்ஸ் மினிமம் வந்து யூ வில் கெட் இட் ஃப்ரம் புக்கு தான். ரிமைனிங் வந்து 25 மார்க் வந்து எப்படின்னா ட்விஸ்டடா இருக்கும், பட் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இது 25 மார்க்கு. ஆடிட்டிங் வந்து ஒரு மினிமம் அதுவும் 25 மார்க்னா இதுலயே 50 மார்க் வாங்கிடலாம். ஆனா அது புக்கு ஃபுல்லா படிக்கணும் நம்ம. அதான் 7 மார்க்குடா, அப்படியே சொல்ல எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் உங்ககிட்ட இது காமிச்சானா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்ல, அதான். புக்கு படிங்கடா. ஸ்டடி மெட்டீரியல் படிச்சாலே போதும். நீங்க சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டிக் டு ஸ்டடி மெட்டீரியல் மோர் தென் எனஃப். ஸோ லிக்விட் ஃபியூவல் ஸ்டாக். சி ஒன்றும் இல்லடா, ஒரு 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 14 மார்க். அப்புறம் வந்து ஆடிட்டிங்ல ஒரு 14 மார்க். அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ்ல ஒரு 20 மார்க் வாங்கினாலே என்ன 28, 20 போட்டா 48 மார்க் வந்துருது. ரொம்ப ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சினாரியோ சொல்றேன் செல்லம். புரியுதா உங்களுக்கு? சும்மா ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு 14 மார்க் ஒரு கண்டிப்பா புக்ல இருந்து எடுத்துட்டு வருவான். அப்புறம் என்எஃப் அது காமிக்க மறந்து போயிட்டேன். ஒரு இது இருக்கு. இது அப்படியே புக் சம் செல்லம். லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் புக் சம். இது அப்படியே புக் சம். செல்லம்மா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இது ரொம்ப ஈஸி சம். நீங்க அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க இதை. என்எஃப்ஆர்ஏ கரெக்ட், நேஷனல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குடா. இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பான். ஒரு 7 மார்க். பார்த்துருக்கீங்களா ஒரு இது. அப்ப ஏதாவது ஒரு ஆடிட் கேட்பான், செக்ரட்டரியல் ஆடிட் ஏதாவது ஒரு ஆடிட் கண்டிப்பா கேட்பான். ஒரு 7 7 14 மார்க்கா. மாடியூல் 8 இருக்குல்ல, ஏதாவது ஒன்று ஆடிட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல ஹோட்டலு இல்ல வந்து காலேஜ் ஏதாவது ஒன்று கேட்பான். அவன் 7 மார்க்கா.
இவன் 7 7 14, இன்னொரு 7 21. இதுல ஏதாவது நீங்க கண்டிப்பா ஒரு 14 மார்க் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 31 35 மார்க் வருதா? அப்ஜெக்டிவ்ஸ்ல ஒஸ்ட் சினாரியோ ஒரு 10 மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 45 மார்க். வெரி ஹை லெவல் யூ கேன் கெட் இட். கார்பரேட் அக்கவுண்டிங் பயப்படாதீங்கண்ணா. இது அப்படியே புக்கு பின்னாடி இருக்கிற எம்சிக்யூ செல்லாம். சிஆர்ஏ இந்த வாட்டி அப்படிதான் வரும். கித்னா நந்தனா இந்த வாட்டி அப்படிதான்டா வரும், நான் இப்பவே சொல்றேன் கேட்டுக்கோங்க. 65 மொத்தமா சொல்றேன், 100 மார்க் பேப்பர்ல 65 to 70 மார்க்ஸ் நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம். இந்த பிட்வீன் 30 மார்க்ஸ் கேப் அப் இருக்குல்ல, 70 to 100, அங்கதான் உங்களுக்கு சேலஞ்சிங் ஆகும், ஏன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸாம். ஆனா நீங்க அந்த 65 to 70க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் படிச்சாலே போதும், ஆனா ஃபுல்லா தரவு பண்ணும். ம். ம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க செல்மா. ஓஎன்எம் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் இது. ஓஎன்எம் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஸ்பேர்ஸ், அப்புறம் வந்து ரிசீவபிள்ஸ். சி இதெல்லாம் எப்படின்னா, கோல்ன்றது ஸ்டாக்டா இன்வென்ட்ரி என்ன, ஆயில் இன்வென்ட்ரி, லிக்விட் ஃபியூவல் இன்வென்ட்ரி, புரியுதா? இது எல்லாமே இன்வென்ட்ரி தான், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ டோட்டலா. ஸோ தட் வில் பிகம் யூர் டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல். அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஒரு இப்போ 4350 சொல்றான்னு வச்சுக்கோங்க கண்ணா. சும்மா இங்க எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு போடுறேன். இதுல வந்து 12%. இதுல திஸ் இன்டு திஸ் போட்டா 522 சொல்லலாம், அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங். புரியுதா? அவ்வளவுதான், அவ்வளவுதான்டா. செம்ம இம்பார்ட்டன், அதுக்கு தான் போட்டு வச்சிருக்கேன் இம்பார்ட்டன்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் எஸ்டிமேட்டட். 26 தம் ரிப்பீட் ஆயிருக்கா? இல்ல இல்ல இல்ல, வேற மாதிரி சம. ஓஎம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் வந்து வாட்டர் சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் இயர், செக்யூரிட்டி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்தா அப்படியா? நான் கரெக்டா தான் போட்டிருக்கேனா? இல்ல எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, நான் பாதியா இது பண்ணிட்டேனோ. ஸோ 3000 3000. அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு இன்க்ரீசஸ்னா 2500 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸோ 2750 அந்த மாதிரிடா. வாட்டர் சார்ஜஸ்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 500, அப்புறம் 20% 500 இன்டூ 120%. புரியுதா? அப்புறம் 750 750 750 ஃபிஃப்த் இயர் மட்டும் 800 போட்டிருக்காங்கண்ணா, ஓகேவா? அப்புறம் மொத்தமா இவ்வளவுதான். இது ஒரு 7 மார்க் ஆக்சுவலா, இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ரேங்க் வாங்க ட்ரை பண்ணுங்கண்ணா செல்லம். ஆக்சுவலா நான் சொல்லட்டேம்மா, உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ரெண்டு குரூப் எழுதுறது. நீங்க ரெண்டு குரூப் எழுதுறீங்களா? ம். உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குடா, நிறைய ரிப்பெட்டிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு. அது வந்து கேட்பாங்க, பட் அது ஒரு பெரிய கிரைட்டீரியாலாம் கிடையாது கீர்த்தனானந்தனா. அதெல்லாம் ஒண்ணுமே இப்ப வந்து பெரிய கிரைட்டீரியாவெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சான்னா அது ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனா வந்து இப்போ
நான் நெறைய அட்டெம்ப்ட் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம் சொன்னேன். ஆனா அதனால வந்து அதோட ஸ்கோப்போ, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ மிஸ் ஆகுமானா அப்படிலாம் ரொம்ப கிடையாது. நம்ம அந்த இன்டர்வியூல அட்டெண்ட் பண்றோம்ல, நீங்க சிடபிள்யூ முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா? அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கு நீங்க வந்து இன்ட்ரோட கான்செப்ட் நல்லா தரவா இருக்கணும். அதுதான் மேட்டர். அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. செல்லம் இந்த 65,000 மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றேன் செல்லம். ஓகேவா? நான் போட்டு வச்சுருக்கேன். இது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ முடிச்சிட்டோமா? சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. ம் ம். ஓ, ஒரு நிமிஷம்டா. செல்லம்மா அந்த 10,010ன்றது வந்து இங்க கொடுத்துருக்கான் கண்டின்ஜென்சி ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட். லாஸ் ஆன் கண்டின்ஜென்சி ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 ஆயிடுச்சாம். அதனால அந்த 10,010ல இருந்து இதை மைனஸ் பண்றாங்கம்மா. ஆ ஓகேவா? ஓகே. ஓகேடா முடிச்சிட்டோமா நம்ம? 4.2 ஓவரா? ஓகே. கீர்த்தனா நாளைக்கும் சொல்றீங்களா கீர்த்தனா எனக்கு? ஆ, கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ இது வந்து டைப் 3 ப்ராப்ளம். இது மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். அப்புறம் இது டைப் 1 ப்ராப்ளம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். டைப் 1 ப்ராப்ளம். இது ஓகே. டைப் 2 ப்ராப்ளம். டைப் 2 ப்ராப்ளம். டைப் 1. அப்புறம் டைப் 2. இது பேசிக். அவ்வளோதான் சொல்லுமா. முடிஞ்சிடுச்சு. இது அமுச்சு விடுறேன். இந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் போட்டு வச்சிருக்கேன். குட்டி குட்டி சம்ஸ்லாம் முடிச்சுடுங்க செல்லம். ஓகே. அந்த பெரிய சம்ல இருக்கிறத மட்டும் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஆனா கண்டிப்பா எங்கெல்லாம் ரெட்டா நான் இது பண்றேன் ஹோல் சிலபஸ்லயே சொல்றேன். ரெட் எங்கெல்லாம் மார்க் பண்ணிடுறோம் அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க. ஓகே. கண்டிப்பா ஐ வில் டூ இட். கணமா 6 to 6:30 லா கிளாஸ் கணம்.
இன்சூரன்ஸ் வந்து நான் வந்து நாளைக்கு எப்படிடா கிளாஸ்? சாட்டர்டே உங்களுக்கு ஃபுல் டே இருக்குமோ சொன்னீங்கல்ல, கரெக்டா? ஏன் கண்ணம்மா? அப்படியா? ஓஹோ. ஓகே. சரி செல்லம், அப்போ ஒன்று பண்றேன். ஒருவேளை நாளைக்கு லைக் கிளாஸ் இல்லைன்னா உங்களுக்கு இது காத்தால எடுக்கிறேன், இன்சூரன்ஸ் எடுத்து முடிக்கிறேன். இல்லை அப்படின்னா மண்டே மார்னிங்கோ இல்லை டியூஸ்டே மார்னிங்கோ எப்படி அக்கார்டிங்கா, இல்லை டியூஸ்டே ஆஃப்டர்நூனோ, இல்லை இந்த டைம்ல கூட உட்காந்துக்கலாம்ல, உங்களுக்கு ஓகே இல்லை? 4 to 5. சரி, அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். ஸோ இதுலயும் குட்டி குட்டி சம்ஸ் அப்படியே வந்துரும்டா, இங்க பாருங்களேன். இப்போ இந்த சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம் வந்திருக்கு ஏற்கனவே. ஓகே, 7 மார்க்ஸ் சம். இந்த சம் வந்திருக்கு 7 மார்க்ஸ் சம். அப்படியே இதே நம்பரே கொடுத்துருவாங்க. ஃபார்மேட் அதே மாதிரி செல்லம். ரெவென்யூ அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன டார்கெட்னா, அவங்களுக்கு ப்ரீமியம் ஏர்ன்டெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்கம்ல, அதனால் இதெல்லாம் இன்கம்ல வரும். கீழே அவங்களோட எக்ஸ்பென்சஸ், அப்புறம் கடைசியா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் வில் பி சர்ப்ளஸ். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல படிப்போம்ல, சர்ப்ளஸ். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா, உங்களோட பேர் என்ன, பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், போரோயிங்ஸ், அப்புறம் வந்து இது எல்லாமே 5 6 7 8 வரும். அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, அதே தான். ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ், அதே அதே இதுல தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ப்ரீமியம் அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. இந்த மூணுத்தோட ஃபார்மேட் இருக்குல்ல, பேங்கிங், இன்சூரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மூணுத்தோட ஃபார்மேட்டை நான் வேணா ஒன்று பண்றேன், ஒரே எக்ஸல் ஃபைல்ல போடுறேன். பேங்கிங்கோட ஃபார்மேட் பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட், இதோட ஃபார்மேட் இன்சூரன்ஸோட ஃபார்மேட் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட், இதோட ஃபார்மேட் இன்னொன்று என்ன, பேங்கிங், இன்சூரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அதோட எல்லாத்தையும் ஆல் அண்டர் ஒன் ரூஃபா போட்டு கொடுக்குறேன். நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டு ஸ்டார்ட் வித் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கோங்க கண்ணா. நான் அதுக்காக இவ்வளோ ஐட்டம்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, அது ஒரு 4 5 ஐட்டம் இருக்கும். ஸோ அப்போ நீங்க எதுக்குள்ள எது ஹோல்ட் பண்ணிக்கணும்ன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? இவ்வளோ பெரிய ஃபார்மேட்டுக்குலாம் எந்த சம்மும் கொடுக்க மாட்டாங்கடா. அவ்வளோலாம் வந்து பெரிய சம்லாம் கொடுத்தா பசங்களால முடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக தான் கொடுப்பாங்க. இதுவே பாருங்களேன், இது இருக்கா, பேலன்ஸ் ஷீட் அவ்வளோதான், முடிஞ்சிடும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும், ஆனால் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்ஸ்லாம் கடைசியில் எடுத்து போடுங்க, அப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கும். கடமா இந்த சம் கேட்டாங்கடா ஒரு வாட்டி, ஓல்டு சிலபஸ்ல இதே சம் அப்படியே. ஓகே சலாம், பார்க்கலாம் நம்ம. ஸோ கீர்த்தனா வந்து இன்னைக்கு என்ன கன்ஃபார்ம் பண்றாங்களோ அது பேஸ் பண்ணி நாளைக்கு டைமிங் செட் பண்ணிக்கலாம். இல்ல வி வில் செட் மண்டே ஈவினிங் 4 to 5 ஆர் 4:30 to 5:30. ஓகேவா? ஃபார்மேட்டே உங்களுக்கு நிறைய பேஜ் வந்துடும் சொல்லும். ஆப்டிங் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி ஃபார்மேட்டே நிறைய பேஜ், எக்கச்சக்கமான பேஜா இருக்கும். ஆனா அவ்வளவு பேஜுக்கெல்லாம் நீங்க இது பண்ணணுமா அப்படின்னா அவ்வளவு பேஜுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் புரிஞ்சுதா சிட்டி? குட், சூப்பர் சூப்பர் சலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. பை பை. பை.